Hi guys, this is Muhammad Ismail from Babu School. நீங்களும் வீட்டில் இருந்தே டைப்ரைட்டிங் கற்றுக்க முடியும். அதுக்கு உங்ககிட்ட கம்ப்யூட்டர் வித் மினிமம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதுமானது. பிகினர்ஸ்லேருந்து ஹையர் கிரேட் வரைக்கும் தரமாக கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் வாங்க முடியும். இதுக்கான பெஸ்ட் வெப் அப்ளிகேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் www.babuonlinetypingclasses.com டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். வெப்சைட்டுடைய மெயின் பேஜில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் டைப்ரைட்டிங் இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கான பிகினர்ஸ் எக்ஸசைஸ் இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி செப்பரேட்டாக இந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஏற்கனவே நாங்கள் டைப்ரைட்டிங் தெரியும், எங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் உங்களுக்கான ஸ்பீடு பேசேஜஸ் 30 words per minute 45 words per minute இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே செப்பரேட்டாக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஃப்ரீ ட்ரையல் பேசேஜஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். புதுசாக டைப்ரைட்டிங் கற்றுக்கக்கூடியவங்க மெயினாக இந்த கீ பொசிஷன் வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இதில் உங்களோட கீபோர்டில் ஃபிங்கர்ஸை எப்படி மூவ் பண்ணணும், எப்படி விரல்களை பொசிஷனில் வைக்கணும், எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு ரோ வாரியாக பாட்டம் ரோ, டாப் ரோ, மிடில் ரோ இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு ரோக்கு தனித்தனியாக என்ன செஞ்சுருக்காங்க, ஃபிங்கரிங் மூவ்மெண்ட் எப்படின்றத வீடியோவாக இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த கீ பொசிஷன் வீடியோஸை நீங்கள் என்ன செய்யுங்க, வாட்ச் பண்ணுங்கள். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் பிகினர்ஸ்க்கான ஒரு ஃப்ரீ ட்ரையல் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இங்கிலீஷ்க்கான ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸ்டார்ட் டைப்பிங் ASDFG. நான் டைப் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எப்போ நான் எரராக டைப் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது. ஸோ சரியாக டைப் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அலோவ் பண்ணுது, நெக்ஸ்ட் கேரக்டருக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. ஓகே, ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்றோம். இப்போ நம்ம டைப் பண்ண அந்த பேசேஜுக்கான அக்யூரேசி ரிப்போர்ட் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ 21 words per minute ஸ்பீடில் டைப் பண்ணியிருக்கேன். அக்யூரேசி % கொடுத்துருக்குறாங்க. எத்தனை ரோஸ் டைப் பண்ணதில் 10 rows கொடுத்துருக்குறாங்க எக்ஸசைஸ். அதில் நான் ஒரு ரோ கூட கம்ப்ளீட் பண்ணல. ஸோ 0 rows காட்டுது. ஸோ எரர்ஸ் வந்து 5 errors பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரியான எரர்ஸ், எந்தெந்த லெட்டர்ஸில் FJH அந்த மாதிரி அதை எத்தனை டைம் எரர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் இதில் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் அடுத்து என்ன நான் ஃபர்தராக நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கான சில ஒப்பீனியன் சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு அனலைசிங் ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. திரும்ப ட்ரை அகைன் கொடுக்கலாம், அல்லது பேக் டு ஹோம் கொடுத்துட்டு என்ன சொல்லலாம், ஃப்ரண்ட் பேஜுக்கு போய்க்கலாம். நீங்கள் தமிழில் எக்ஸசைஸோ அல்லது ஸ்பீடோ நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஃப்ரீ ட்ரையல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு முன்னாடி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் தமிழ் மருதம் ஃபாண்ட் அதுக்குரிய சாஃப்ட்வேர், அதுக்கான இன்புட் மெத்தடுக்கான கீழடி செட்டப் சாஃப்ட்வேர், ப்ளஸ் இந்த கீழடி இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்ஸ்டலேஷன் கைடு, இது மூணுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பெர்மனெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மருதம் ஃபாண்ட் தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் இந்த ஃபாண்ட்டில் தான் என்ன செய்கிறாங்க, எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, இந்த இன்புட் மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஃப்ரீ ப்ராக்டிஸ்க்கான பேசேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் சிஸ்டம் ட்ரேயில் இங்கே இந்த மாதிரி 8 இப்போ நான் கீழடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி 8 மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். ஸோ கீ மேப் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 3 வகையான இன்புட் மெத்தட் காட்டும். ஃபனட்டிக், தமிழ் 99, அதே போல் ஓல்டு டைப்ரைட்டர். ஸோ நான் வந்து ஓல்டு டைப்ரைட்டர் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த Alt 8 கொடுத்து ஓல்டு டைப்ரைட்டர் மெத்தடை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் டு ஸ்டார்ட் டைப்பிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு யாழா நா கா பா கா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டைப் ஆகும். சரிங்களா? இதே மாதிரி எரர் ரிப்போர்ட்டும் இதில் இங்கிலீஷ்க்கு எப்படி ஷோ பண்ணுச்சோ அதே மாதிரி எரர் ரிப்போர்ட்டும் இதில் கம்ப்ளீட் எரர் ரிப்போர்ட் நமக்கு ஷோ பண்ணும். நீங்கள் கூடுதலான ஸ்பீட் பேசேஜஸோ அல்லது எக்ஸசைஸோ
இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த லாகினை கிளிக் பண்ணி உங்களை செல்ஃபாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸர் அப்படின்னு சொன்னால் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய நீங்களாவே ஓனாக இந்த வெப்சைட்டுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் உங்கள் லாகின்கான ஒரு பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். மினிமம் 8 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு வெல்கம் மெயில் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதன் மூலமாக டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்படியே ஸ்டூடெண்ட் போர்ட்டலுக்குள்ள உள்ள போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை, அதாவது உங்களுடைய மெயில் ஐடியும் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணி ஸ்டூடெண்ட் போர்ட்டலுக்குள்ளே உள்ள வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒன்று கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்ன்ற மெனுக்குள்ள உள்ள போனீங்கன்னா அவைலபிள் பேக்கேஜஸ், என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்கோ கோர்சஸ் எல்லாத்தையும் இங்கே ஷோ பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எக்ஸசைஸ், அதாவது இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அந்த பிகினர்ஸ்க்கான அந்த எக்ஸசைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி வரும் இதை எனேபிள் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி ஸ்பீடு பேசேஜஸை, இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீடு பேசேஜஸை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் 300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 300 rupeesக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னா 15 ஸ்பீடு கிடைக்கும், 15 ஸ்பீட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீடையும் நீங்கள் 2 times டைப் பண்ண உங்களுக்கு இந்த வெப்சைட் அலோவ் பண்ணும். நீங்கள் 3rd time ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பீடு வந்து லாக் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்பீடையும் 2 தடவை அப்படின்னு சொன்னால் 15 ஸ்பீடுக்கு உங்களுக்கு 30 ஸ்பீட் ஆகுது. ஸோ 30 ஸ்பீட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த 300 rupeesல. இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவு, பிகினர்ஸை பொறுத்தளவில் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா 25 எக்ஸசைஸ் கிடைக்கும். 500 rupeesல 25 எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ இந்த 25 எக்ஸசைஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டான கீபோர்டோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு ஸ்பீடு டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குள்ளே என்ன வந்துடும், அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிடும். அதே போல் தமிழில் எடுத்துட்டிங்கன்னா தமிழில் 30 எக்ஸசைஸ், இந்த 500 rupeesக்கு 30 பிகினர்ஸ் எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ இது மூலமாக அதே போல் தமிழில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்பீடு டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். அவைலபிள் கோர்சஸில் நீங்கள் எந்த கோர்ஸை அன்லாக் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் தமிழ் சீனியர் கிரேடுடைய ஸ்பீட் பேசேஜை நான் அன்லாக் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 ஸ்பீட் பேசேஜஸ் இங்கே லாக்டுன்னு காட்டுது. டோட்டலாக 1 to 15 ஸ்பீட் பேசேஜஸ் இங்கே அவைலபிள் இருக்குது, தமிழ் ஹையருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது, லாக்டுன்னு காட்டுது. ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அன்லாக் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பார் கோடு ஒன்று இங்கே ஷோ பண்ணும். சரிங்களா? உங்களுடைய ஜிபே மூலமாகவோ இல்லை ஃபோன்பே எந்த விதமான யூபிஐ அப்ளிகேஷன் மூலமாக இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த 300 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை, அதாவது என்னோட ரிசிப்டை இங்கே காட்டியிருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் அந்த ரிசிப்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிவிட்டு பேமெண்ட் டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா விதின் 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே அல்லது அட்மேக்ஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய பேக்கை நாங்கள் என்ன செஞ்சுருவோம், அன்லாக் பண்ணிடுவோம். உங்களுடைய ஸ்பீட் ஆர் எக்ஸசைஸ் பேசேஜஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டாங்கன்றதை நீங்கள் எது மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், ஒன்று இந்த அக்கௌண்ட் அப்படின்றதுல போனீங்கன்னு சொன்னால் அன்லாக் பண்ணப்பட்ட பேக்கேஜஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணும். அப்படி இல்லை நீங்கள் ப்ராக்டிஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன். ஸோ ப்ராக்டிஸ்ன்ற அந்த மெனுக்குள்ளே உள்ள போனீங்கன்னு சொன்னால் எந்தெந்த பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இந்தந்த பேக்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ என்ன செய்ய முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சப்போஸ் நான் இங்கிலீஷ் பிகினர்ஸ்க்கான ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதனுடைய எக்ஸசைஸ் எல்லாத்தையும் எனக்கு வரிசையாக ஷோ பண்ணிடும். ஸோ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 25 எக்ஸசைசஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இப்படி கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராக்ரஸ் அப்படின்ற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே டோட்டலாக நீங்கள் ஒரு மந்த்துக்குள்ளே எந்தெந்த டேட்டில் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதனுடைய வேர்ட்ஸ் பெர் மினிட் என்ன, அக்யூரேசி பர்சன்டேஜ் என்ன, எவ்வளோ எரரில் டைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு மேக்ஸிமம் வேர்ட்ஸ் பெர் மினிட் அதிகப்படியான ஸ்பீட் எவ்வளோ டைப் பண்ணியிருந்தீங்க, அதனோட ஆவரேஜ் அக்யூரசி என்ன அப்படின்றதெல்லாம் இதில் என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு மேப்பாகவே இங்கே ஷோ பண்ணும். ஸோ இது ப்ராக்ரஸ்ன்ற இந்த மெனுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் போர்ஷனு அப்படின்னு சொன்னால் இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் போர்ஷனில் ஷோ பண்ணுவோம். அதே போல் செகண்ட் பேப்பர் இப்போ ஸ்பீட் பேசேஜஸ் மட்டும்தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸ் ப்ளஸ் ஸ்பீட் பேசேஜஸ். இனி அடுத்து கொஞ்ச நாளில் செகண்ட் பேப்பருக்கான போர்ஷன்ஸ் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.